பல கஷ்டங்கள தாண்டி நமக்காக பார்த்து, பார்த்து ஒரு அழகா ஒரு வீடு கட்டிட்டு, அதில அழகா நெறைய செடிகள், மரங்கள்லாம் வச்சு, பலா, வாழை, முருங்க மரம், தென்னை மரம், நெல்லி மரம், பப்பாயா மரம்னு சொல்லிட்டு, கொய்யா மரம், முருங்க மரம்னு சொல்லி எல்லா மரத்தையும் வச்சு, அப்புறம் பூச்செடிகள்லாம் அழகா வச்சு, டெய்லி சாமிக்கு வைக்கிறதுக்காக பூச்செடிகள்லாம் வச்சுட்டு, மருதாணி செடின்னு சொல்லிட்டு அழகா பார்த்து, பார்த்து செடிகளையும் வச்சு, அவங்கள ஒரு உயிரா நெனச்சு, குழந்தையா நெனச்சு பார்த்து வளர்த்துட்டு, பாதியிலேயே அவங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா, அவங்களெல்லாம் நான் செடி வச்சு, மரம் வச்சு, தண்ணி ஊத்தி வளர்க்க சொல்ல, நீங்கலாம் பெருசா வளர்ந்து இப்படி காய்க்கும், பூக்கும்னு நெனச்சு ஆசையோடு இருந்தேன். ஆனா, இப்ப போய் பார்த்தா, நான் வளர்த்த மரங்கள், செடிகள் பூத்து, குலுங்கி, காய் காய்க்கிறத பார்க்க சொல்ல, அப்பப்பா! மனசுக்கு அவ்ளோ ஒரு ஹாப்பினஸ்ஸா, நிறைவா இருந்ததுங்க. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. கண்ணுல கண்ணீர் வர அளவுக்கு அவ்ளோ மகிழ்ச்சியா இருந்தது. இப்படி பார்த்து பார்த்து கட்டின வீட்டையும் விட்டுட்டு, ஆசையா வச்ச மரம், செடி, கொடிகளையும் விட்டுட்டு, இப்ப ஏதோ ஒரு ஊர்ல, ஏதோ ஒரு வாடகை வீட்ல வந்து வாழுறேங்க. இதுதான் விதி. நாம ஒண்ணு நெனச்சா, தெய்வம் ஒன்று நினைக்கும் போல. அ எப்ப நம்ம வாழ்க்கை மாறும்னே சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை டாட்டா.